வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. மதுரை, அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளதை அடுத்து வாடிவாசல்களில் சீரிப்பாய காளைகளை மேலூர் பகுதி மக்கள் தயார்படுத்தி வருகின்றனர். தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்ததால் மதுரை, அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதனையடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க செய்யும் வகையில் தாங்கள் வளர்க்கும் காளைகள் மேலூர் பகுதிவாசிகள் தயார்படுத்தி வருகின்றனர். இதற்காக காளைகளுக்கு புதிய மணிகளை அணிவித்து மகிழ்வதுடன் கூடுதல் உணவுகளை வழங்கி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளதால் தற்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மாடுபிடி வீரர்களும் காளைகளை அடக்க தயாராகி வருகின்றனர். 3 வருஷமா மஞ்சட்டு இல்லாமல் வீட்டிலே இருந்துச்சு. இப்போ சந்தோஷம் ஊர் மக்களோடு சேர்ந்து எல்லாரும் மஞ்சட்டுக்கு பிடிச்சி வரோம். அலங்காநல்லூர், பாலமேட்டில் கண்டிப்பாக கலந்துக்கிறோம். அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டத்தில் எங்கள் மாடு அதிகமாக கலந்து கொள்ளும். 2016 சில நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டை நடத்துவது தொடர்பாக வெளியிட்ட அறிவிக்கையை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டை நடத்துவது தொடர்பாக அவசர சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது. அதேபோல் சட்டப்பேரவையிலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு காளைகளை துன்புறுத்தா வண்ணம் ஜல்லிக்கட்டை நடத்துவது தொடர்பாக வெளியிட்ட அறிவிக்கையை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இது ஜல்லிக்கட்டுக்கு முழு நன்மை. தமிழ்நாடு வழக்கம் போல் இனிமேல் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறுத்தலாம். சட்ட வலிமை ஏற்பட்டு விட்டது. அந்த நோட்டிஃபிகேஷன் இனிமேல் எந்த தீர்ப்பும் கட்டுப்படுத்தாது. அந்த நோட்டிஃபிகேஷன் வித்ரா பண்ணுறது சொல்கிறதுனால இந்த தீர்ப்பும் அவங்க உச்சநீதிமன்றம் அதை தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வழக்கு தமிழகத்தில் வணிக நிறுவனங்களில் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் பெப்சி, கோக் போன்ற வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்பதில்லை என வணிகர் சங்க பேரமைப்பு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மண்டல அளவிலான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரத்தில் அச்சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்பதில்லை என்றும் 6000 நிர்வாகிகள் ஒருங்கிணைந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மார்ச் 1 தமிழகம் முழுவதும் பெப்சி, கோக் என்ற வாசனை இருக்கக்கூடாது. அந்த பாட்டல்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஒட்டுமொத்தமாக பெப்சி கோகோலாவுக்கு மூடு விழா மார்ச் 1 என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு தமிழகத்தில் உள்ள 6000 வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒப்புதலோடு இன்று நாங்கள் அறிவிக்கிறோம். இளைஞர்களின் எழுச்சிமிகு அறப்போராட்டத்தின் விளைவாக கடலூரில் திரையரங்கு ஒன்றில் வெளிநாட்டு குளிர்பானங்களை தவிர்த்து இளநீர் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகின்றது. சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்களிடையே சுதேசி எண்ணங்கள் மேலோங்கி காணப்பட்டது. வெளிநாட்டு குளிர்பானங்களை பயன்படுத்துவது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் குரல் எழுப்பினர். தமிழகம் முழுவதும் பெப்சி, கோக் உள்ளிட்ட வெளிநாட்டு குளிர்பானங்களை தவிர்ப்பது தொடர்பாக வணிகர் சங்கங்களும் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன. தமிழகம் முழுவதும் இந்த சுதேசி கருத்திற்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் கடலூரில் உள்ள சினிமா திரையரங்கு ஒன்றில் கோக், பெப்சி உள்ளிட்ட பானங்களின் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கு இளநீர், மோர் உள்ளிட்ட இயற்கை பானங்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகின்றது. திரையரங்கிற்கு வரும் பொதுமக்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத இந்த பானங்களுக்கு அதிக அளவில் ஆதரவு பெருகியுள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள திரையரங்கு உரிமையாளர், விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக இயற்கை பானங்களை மட்டுமே விற்பனை செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார். அந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்ற மாணவர்களின் ஒட்டுமொத்த போராட்டத்திற்கு எழுச்சியாக எங்கள் தியேட்டரில் அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் அனைத்தும் நீக்கிவிட்டு தமிழக கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் இளநீர் மற்றும் தமிழக பெண்களின் சுய உதவிக் குழு கிடைக்கும் உணவுப் பொருட்களையும் மற்றும் இஞ்சி, புதினா இவர்களால் தயாரிக்கப்பட்ட ஜிஞ்சர் லெமன் குளிர்பானங்களையும் விற்றுக்கொண்டு இருக்கிறோம். உலகை திரும்பி பார்க்க வைத்த இளைஞர்கள், மாணவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க அறவழி போராட்டம் தமிழக மக்களின் எண்ணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் மிக இல்லை. சென்னை கலவரம் குறித்து நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜல்லிக்கட்டிற்காக மாணவர்கள் ஜனவரி 17ஆம் தேதி முதல் அமைதியான முறையில் அறவழியில் போராடிய நிலையில் போராட்டம் நடத்தியவர்களை அதிகாலையில் அவசரமாக கலைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஆட்டோக்களுக்கு போலீசாரே தீ வைக்கும் காட்சிகள், ஓரமாக நிற்கும் வாகனங்களை போலீசாரே உடைத்து நொறுக்கும் காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அந்த செயல்களில் ஈடுபட்ட போலீசாருக்கு முறையாக வழிகாட்டும் தலைமையின்றி தவிப்பதை எடுத்துக்காட்டியிருப்பதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி உடனடியாக விசாரணை கமிஷனை அமைக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள மு.க. ஸ்டாலின், சென்னை கலவரம் தொடர்பாக நியாயமான விசாரணை நடைபெற வழிவகுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கலவரம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை கலவரம் தொடர்பாக 2 வாரத்திற்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசின் தலைமை செயலாளர், டிஜிபி, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்டோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையில் நேற்று நடந்த சம்பவங்கள் மனித உரிமை மீறிய செயல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஜல்லிக்கட்டு கோரி 1 வாரத்திற்கு மேல் நடந்த போராட்டம் மிகவும் அமைதியாக நடந்ததாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக சென்னையில் கலவரம் நடந்த இடங்களில் மாநில மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்று இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் பீட்டாவை தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் பீட்டாவை தடை செய்யும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் வெளிநாட்டில் இருந்து நிதி பெற்று இந்திய இறையாண்மைக்கும் கலாச்சாரத்திற்கும் எதிராக பீட்டா செயல்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக பேசும் சுப்பிரமணியன் சாமி, ராதாராஜன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. இந்த வழக்கை இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் நீதிபதி மகாதேவன் முன்பு முறையிட்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி நாளை இந்த வழக்கை விசாரிப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று நேற்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் பாலு என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மகாதேவன் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு வலியுறுத்தினார். பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் பன்னீர்செல்வம், பவானி ஆற்றின் குறுக்கே தேக்குவட்டை, மஞ்சுக்கண்டி உள்ளிட்ட 6 இடங்களில் தடுப்பணைகளை அமைக்க கேரள அரசு முயன்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காவிரி ஆற்றின் கிளை நதியான பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படுமானால் அது தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதையும், இதனையடுத்து தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தடுப்பணை கட்ட கேரள அரசு முயல்வது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை மேற்கொண்டுள்ள கேரள அரசின் செயல்பாட்டை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 6 தடுப்பணைகள் பவானி நதியின் குறுக்கே கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் விட்டுவிட்டார்கள் போலிருக்கிறது. அதை நாங்கள் கண்டிக்கின்றோம். உடனடியாக அதிகாரிகள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். நதிநீர் ஆணையம் இருந்தால் இதையாவது மேற்பார்வை செய்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது தமிழக அரசு தான் இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். ஆகையினால உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையேல் கொங்கு மண்டலமே பாலைவனமாகிவிடும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிக நன்கொடை பெற்ற மாநில அரசியல் கட்சிகள் பட்டியலில் திமுக 2ஆம் இடம் பெற்றுள்ளது. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் என்ற அமைப்பு கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை நன்கொடை பெற்ற மாநில மற்றும் தேசிய அரசியல் கட்சிகளின் விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதில் மாநில கட்சிகளில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சி 819 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று முதலிடத்தில் உள்ளது.
அதேபோல 203 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று திமுக 2ஆம் இடத்தில் உள்ளது. இதையடுத்து 165 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று அதிமுக 3ஆம் இடத்தில் உள்ளது. தேசிய கட்சிகளின் பட்டியலில் காங்கிரஸ் கட்சி 3982 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று முதலிடத்தில் உள்ளது. 3272 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று பாஜக 2வது இடத்தில் உள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி 763 கோடி ரூபாய் பெற்று தேசிய அளவில் அதிக நன்கொடை பெற்ற 3வது கட்சியாக உள்ளது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.